பரிசுத்தாவியானவரே, உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை ஆராதிக்கிறோம். We worship you, Lord, we worship you. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்துவின் சாணாதிபதி என்று ஃபேஸ்புக் பேஜ் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி, உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதில் மிக சந்தோஷமா இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரே என்று சொல்லி நம்ம கேட்க போறோம். ஆவியானவரே, உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பணும். Without your presence, it is impossible, Daddy. We need you, Father God. நீங்க எனக்கு வேண்டும் ஆவியானவரே, நீங்க எனக்கு வேணும்பா. Hallelujah. Holy Spirit of God, we love your name. We love your name, O God. உம்மை ஆராதிக்கிறோம் சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி, we love you, Lord, we love you. சொல்லலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, சொல்லுங்க, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று எங்களுக்கு கற்று தாங்க ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு, உம்முடைய அபிஷேகம் தான் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதித்து வழி நடத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், அபிஷேகம் உங்களை நடத்தும். Lord, we need it right now, our Father, Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, இப்ப நம்ம சேர்ந்து சொல்ல போறோம்பா. ஆராதனைக்குள்ள போகும் பொழுது பரிசுத்த ஆவியிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம கேட்கணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாங்கள் நுழையும் போது அப்பா, நாங்கள் பரிசுத்தத்தோடு நுழையணும். without holiness, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுது. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நின்று வண்ணமாக அப்பா பார்த்து கேட்கலாம், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்க துதியை நீங்க அங்கீகரிக்கணும், எங்க ஆராதனை நீங்க அங்கீகரிக்கணும், என்னை நீங்க அங்கீகரிக்கணும். கேட்கலாம், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. Love your name, God. We love your name.
நிரப்புங்க. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுமே. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்குமே. சொல்லுங்க மீண்டும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுமே. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்குமே. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். சொல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். இன்னும் சொல்லுங்க. உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆவியானவரே, உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை இன்னும் பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா பார்த்து கேட்கலாமா? இந்த முழு ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில் அவருடைய பிரசனம் முழுமையா நீங்க உணரணும்னு நினைச்சீங்கன்னா, முழுமையா அவருடைய தொடுதல் உணரணும்னு நினைச்சீங்கன்னா அப்பாவை பார்த்து நம்ம கேட்கணும். அப்பா, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கலாம். மீண்டும் அந்த வரியை அந்த ஸ்டான்ஸா பாட போறோம். உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை தூய்மையாக்குங்க. கேட்கலாம் எல்லாரும் ஒரு மனதோடு. உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே தூய்மை ஆக்குமே. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவுமே. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மை ஆக்குமே. இன்னும் தூய்மை ஆக்குமே. இன்னும் தூய்மை ஆக்குமே. இன்னும் என்ன பரிசுத்தம்? இன்னும் பரிசுத்தமாக்குமே. இன்னும் பரிசுத்தமாக்குமே. இன்னும் பரிசுத்தமாக்கும். கேட்கும் போதே ஒரு பரிசுத்த சிந்தனை, பரிசுத்த ஆவி, பரிசுத்தமான இயக்கங்கள், பரிசுத்தமான தரிசனம், பரிசுத்தமான ஒவ்வொன்றும் பரத்திலிருந்து பரிசுத்தமா வந்து இறங்கும். கேளுங்க. என்னை இன்னும் இன்னும் Lord, I want to see you. உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்குமே. உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால் நிரப்புங்க. நிரப்பு. உள்ளே அழைத்து செல்லும். எஸ் Lord. உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆவியானவரே, we need you more. இன்னும் அதிகமா எங்களுக்கு நீங்க தேவை.
இன்னும் அதிகமா எங்களுக்கு நீங்க தேவை. ஓ we worship you. எல்லாரும் கேட்கலாமா? ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றுங்கப்பா. ஜீவநதி ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். உங்க கூடாரங்களில் இருக்கிற வண்ணமாகவே என்னோட கூட சேர்ந்து ஒரு ஏக்கத்தோடு, அப்பா உங்க ஜீவன் நதி என் மேல் இந்த நாள பாய்ந்து வரட்டும். ஜீவன் நதி பாய்ந்து வரட்டும். என் கூடாரங்கள்ல, என் கணவன் மேல, என் பிள்ளைகள் மேல, என் மேல, என் சபையின் மேல, இங்க என் நண்பர்கள் மேல சொல்லும் பொழுதே தேவ ஆவியானவர் அந்த ஜீவன் நதி உங்கள் மேல் அப்படியே புறப்பட்டு வரும். அப்படி பிரசனத்தில் நின்று தாகத்தோடு கேட்போமா? ஜீவன் நதியே. வேதம் சொல்லுது, தாகமா இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. சொல்லுங்க, தாகமா இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றுக பாடுங்க. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. வேதம் சொல்லுது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நாங்கள் நீந்தி நீந்தி முழுகிற ஒரு அபிஷேகத்தில் இந்த கடைசி நாட்களிலே அன்பு தேவ ஜனமே, நம்ம மேல இப்ப இருக்கிற அந்த அபிஷேகம் பத்தாது. வருகிற நுகங்களை முறியடிக்கணும். நம்மளை சூழ்ந்து வருகிற நுகங்களை முறியடிக்கணும். ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த சேலஞ்சஸை எதிர்த்து போராடி மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். அப்பா பார்த்து கேளுங்க, இது பத்தாது ஆவியானவரே, எங்களுக்கு இன்னும் வேணும். பிதாவே, எங்களுக்கு இது பத்தாது. We need more to face these challenges. We need more of your anointing to face these challenges, to face this world. அப்பா, என்னுடைய நுகங்களை, என்னுடைய குறைகள் நிமித்தமா வருகிற நுகங்களை, கட்டுக்களை உடைக்க இன்னும் அபிஷேகம் வேணும் எங்களுக்கு. கேட்கலாமா? இது பத்தாது. கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. சொல்லுங்க, கணுக்கால் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில் இழுத்து செல்லும் உமது
என் தேவ சனங்களை என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற, என்னோடு கூட தேவனை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற அப்பா, உடைய அபிஷேகத்தை அந்த ஜீவன் அது எங்கள் மேல பரப்பிட்டு வரட்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொல்லுறேன் அப்பா, பார்த்து சொல்ல போறப்பா, மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்கள் மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. நீங்க கேட்கும் போது ஒரு அபிஷேகம் உங்களை உங்க கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக சொல்லுங்க. ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, ஆவியான ஜீவனாதியை சொல்லுங்க எங்கள் மேலே ஊற்றிடுமே, ஆவியான ஜீவனாதியை அப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே, ஜீவனாதியே, ஓ ஜீவனாதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே, ஊற்றுமே ஊற்றுமே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே, ஊற்றுமே ஊற்றுமே, ஜீவ தண்ணீரை மேல ஊற்றுங்கப்பா. We worship you. என்னோட கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, இந்த பிரசனத்துக்குள்ள நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரசனத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் பிறருக்கு கிடைக்கணும்னா, இந்த ஆன்லைன் இந்த ஆராதனை என்னோட கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நீங்க ஷேர் பண்ணும்போது நிச்சயமா நீங்க பெறுகிற அந்த ஆசீர்வாதம் உங்க நண்பர்களும் பெறுவாங்க. அப்படியே அந்த ஆராதனைக்குள்ள அப்பா பார்த்து கேட்க போறோம், we need you more Lord, we need you more Holy Spirit. பரிசுத்த ஆவியை பார்த்து கேட்க போறோம், we need you more Daddy. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ராஜனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ராஜனே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே ஆராதனை ராஜனே. அப்பா, எங்க இருதய ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிறோம், எங்க இருதய ஆழத்திலிருந்து போய் நோக்கி பார்க்கிறோம். Worship is touching the heart of God. ஆராதனை என்பது இந்த உதட்டிலிருந்து வருகிற அந்த வார்த்தை இல்லைங்க. Worship is touching the heart of God. பிதாவுடைய இருதயத்தை தொடுவது, அதுதான் ஆராதனை. டிசைன் ஆராதிக்கலாம். Are we touching the heart of God என்ற ஒரு கேள்வியோடு ஒவ்வொரு முறையும் அப்பாவோட சமூகத்தில் இல்லைங்க. அப்பா, இன்னைக்கு நான் துதிக்கிற இந்த துதி உங்க இருதயத்தை தொடரனப்பா, அது நிமித்தமா உங்க இருதயம் மகிழுதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள எதெல்லாம் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கோ அதெல்லாம் அகன்று போகும், அதெல்லாம் ஒரு சைட்ல போகும். ஆனா ஒன்னே ஒன்று மாற்றம் உங்களுக்குள்ளது வெளியே வரும். நீங்க கேட்கும் பொழுது ஒரு ஏக்கம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஏக்கம் இன்னும் அதிகமா இன்னும் உங்களை பரிசுத்தமாக்கி இன்னும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்க வைக்கும். அப்போ கேட்கலாமா? Thank you Lord, we need you more Father. இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து அப்பா முகத்தை பார்த்து இந்த வார்த்தை சொல்லி நாங்கள் ஆராதிக்க போறோம். We love you Father. இந்த உலகத்துல அநேக இடத்துல நம்ம குறையா காணப்படுகிறது என்ன தெரியுமா? அவரோட அன்பு. குடும்பத்துல அவரோட அன்பு இல்ல, சபையில சமுதாயத்துல
எத்தனையோ விதத்துல இந்த அன்பு குறைந்து போகிறதுனாலதான் அநேக இடத்துல அற்றுழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், when we reveal that love, எப்போ நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துறோமோ, நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் சபைக்குள்ளையும் குடும்பத்துக்குள்ளேயும் அது அப்படியே பற்றி குடிக்கும். நமக்குள்ள அது வரும்பொழுதுதான் அது கிரியை செய்யும். நம்ம பிறர்கிட்ட எதிர்பார்க்கறத விட நமக்குள்ள அதை எதிர்பார்க்கணும். கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து அன்பு நிறைந்தவர் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. அன்பு நிறைந்தவரே, கிருபை குறையவில்லை, என் உணர்வோடு வாழ்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. மீண்டும் சொல்லுங்க, அன்பு நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே. அப்பா பார்த்து ஆராதிச்சு சொல்லுங்க, தம் கிருபை குறையவில்லை, என் உணர்வோடு வாழ்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. உமதன்பு மாறவில்லை. மீண்டும் சொல்லுங்க, உமதன்பு மறையவில்லை. உயிரே இயேசுவே, எல்லாரும் உயிரே இயேசுவே, அன்பு நிறைந்தவரே, தம் கிருபை குறையவில்லை, என் உணர்வோடு வாழ்பவரே, என் உயிரோடு கலந்தவர், உயிரோடு கலந்தவரே, தம்மோரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்திரே. அப்பா பார்த்து, தம்மோரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்திரே. உமதன்பு மாறவில்லை. சொல்லுங்க, உமதன்பு மறையவில்லை, உமதன்பு மாறவில்லை. உமத அன்பு மறையலப்பா, மறையவில்லை. உயிரே இயேசுவே, சொல்லுங்க, உயிரே இயேசுவே, அன்பு நிறைந்தவரே, தம் கிருபை குறையவில்லை. சொல்லுங்க, அப்பா பார்த்து, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரோடு கலந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, தம் இரக்கத்துக்கு அளவே இல்லை. சொல்லுங்க பாப்பா, மனதுருக்கும் நிறைந்தவரே, தம் இரக்கத்துக்கு அளவே இல்லை. உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை, உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை. உயிரே இயேசுவே, உயிரே இயேசுவே. மீண்டும் ஒரு வருஷம், அன்பு உமதன்பு மாறவில்லை. சொல்லலாம், உமதன்பு மறையவில்லை. அப்பா, உமதன்பு மாறவில்லை. உமதன்பு மறையவில்லை.
உயிரே இயேசுவே, அன்பு நிறைந்தவரே, தம் கிருபை குறையவில்லை. என் உணர்வோடு வாழ்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உணர்வோடு வாழ்பவரே. Thank you Lord. என் உயிரோடு கலந்தவரே. கரங்களை மேல உயர்த்தி யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே. மீண்டும் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க, நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவர். Come on church, என்னோடு கூட யெகோவா, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. என் குடும்பத்தை நீ வேலி அடைத்து இதுவரை காத்தவர். உணர்ந்து நன்றியோடு என் குடும்பத்தை நீ வேலி அடைத்து இதுவரை காத்தவரே. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒண்ணு மாத்திரம் நினைச்சு உள்ள ஆழத்துல சொல்லுங்கப்பா, உலகத்துல எவ்வளோ இந்த மாதிரி வியாதி, இந்த கொரோனா வைரஸ் பீரியட்ல இந்த குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை வேலையிடத்து பாதுகாத்துக்கல, நன்றின்னு ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வார்த்தை சொல்லலாம். மீண்டும் இந்த வாரிய ஒரே என் குடும்பத்தை நீ வேலி அழைத்து இதுவரை காத்தவரே. என் குடும்பத்தை நீ வேலி அழைத்து இதுவரை காத்தவரே. எல்லாரும் சேர்ந்துகவா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. கரங்கள் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. ஒரே ஒரு வார்த்தை பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பா, நன்றின்னு சொல்றோம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல
வல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஆமாப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்ல. அநேக வருஷமா பார்த்து உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. There is none like you, Lord. உம்மை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன். அம்மாப்பா, உம்மை நான் போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுங்க, என் தெய்வமே, என் இயேசுவே. There is none like you, Father. We worship you, we adore your name, we bless your name, we lift your name on high, O God. ஆராதிக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி அப்படியே உயர்தேத்து மேல கையை வச்சு சொல்லுங்கப்பா, தேங்க்யூ. உங்களை போல இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. உங்களை போல யாரும் இல்லை. உங்களை நேசிக்கிறோம். We love you so much, oh God. எப்பெல்லாம் அவரை ஆராதிக்கிறீங்களோ அப்ப இந்த வார்த்தை சொல்லுங்க, we love you daddy. ஏன்னா அதுதான் அவர் விரும்புகிற முதல் கட்டளை. என்னை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தனையோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுங்கள். Whenever you worship, do not finish your worship. இந்த வார்த்தை சொல்லாம மட்டும் ஆராதனை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, முடிச்சிடாதீங்க. அப்ப ஆமென். இந்த வார்த்தை உங்க வாயில உங்க இருதயத்தில் வரும்பொழுது எதிர்பார்த்து நிற்பாரு. என் பிள்ளை இருதய ஆழத்திலிருந்து உண்மையா சொல்றா, உண்மையா ஆராதிக்கிறாங்களா? ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறவர்களுடைய துதியை, ஆராதனையை மட்டும்தான் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். Thank you, Lord. We love you. We love you, Lord. We love you, Lord. We love you, Father. நன்றி அப்பா. பார்த்து சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி டாடி. Thank you God. எப்பெல்லாம் அவருடைய சமூகத்துக்குள்ள போறீங்களோ ஒரே ஒன்று நினைச்சுக்கோங்க, am I touching the heart of God? இந்த ஆராதனை மூலியமா என் இருதயத்திலிருந்து நான் துதிக்கிறேன். இந்த ஆராதனை மூலியமா என் தேவனுடைய இருதயத்தை நான் தொடரேன். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க நிற்கும் பொழுது நிச்சயமா அந்த ஆராதனை ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஆராதனை அவர் அங்கீகரிப்பாரு. அந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாரு. ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். Every glory, every honor, it's belong to you alone, our Father. Thank you, Lord. நன்றி. Hallelujah. என்னோட கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் தேவ சன்மை, கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையை பேசும் பொழுதே, அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் பொழுதே ஒரே ஒன்று மாத்திரம் உங்க உள்ளத்துல மாத்திரம் துணிக்கப்படட்டும்பா. இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க இது கேட்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமா அந்த வார்த்தையை
ஆசீர்வதித்து உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா, இன்னும் ஆசீர்வாதமா அதை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பெரிய ஒரு பிரசங்கம் இது. ஆனா சுருக்கமா கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். நல்லா கவனிங்க என் அன்பு பிரியமான தேவ ஜனங்களே, நல்லா கவனிங்க. இந்த நாளை நான் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேத வசனத்துல ஒரு வசனம் என்னை மிகவும் ஆசீர்வதித்தது. அது மிகவும் என்னை ஷேக் பண்ணுது. அந்த வசனத்தை தான் உங்க மத்தியில நான் பேச போகிறேன். இது தொடர்ந்து, இது டைம் எவ்வளவு போதும் அந்த டைமுக்குள்ள நான் முடிக்க ஆசைப்படுறேன். இல்லை என்று சொன்னா இந்த மெசேஜ் அப்படியே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னைக்குன்னு சண்டே வரப்போகிற இந்த கம்மிங் சண்டே நான் கரெக்டாக 11 o'clock இந்தியன் டைமிங் 11லேருந்து 11:30 நான் ஆன்லைனில் வருவோம். இந்தியா டைமும் சரி, ஸ்ரீலங்கன் டைம் அந்த டைம் 11 o'clock வருவோம். மலேசியா டைம்லேருந்து 1:30 அந்த டைமில் வருவோம். தயவு செய்து தொடர்ந்து அன்றைக்கும் வந்து எங்களோடு கூட ஜாயின் பண்ணுங்க. இந்த ஆராதனை பங்கு பெறுங்க. சேர்ந்து ஆராதிப்போம், வார்த்தையை நல்லா தியானிப்போம். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகிறோம். பரிசுத்த ஆவியிடத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஆவியானவர் என் கூட பேசுங்க, என் கூட இடைப்படுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அந்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி நம்மளோடு கூட இட பண்ண போறார். Thank you Lord. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேச போறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வாசிக்க போற அந்த வசனத்தை ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா நீங்க சொல்லி நீங்க கேட்கும்போது நிச்சயமா உங்களோட கூட பேசுவார். இந்த Facebook பேஜோட தலைப்பே பார்த்தீங்களா, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். அந்த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்பொழுது நம்ம ஒவ்வொருத்தர் மேலே இருக்கிற அந்த ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியே, we are the ambassador for the Christ. Amen. அந்த அம்பாசிடர், அந்த சானாதிபதிகள் எப்படி இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் எனக்குள்ளத்தில் ஆவியானவர் பேசினதை உங்க மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானோட வார்த்தையை பேசும் பொழுது அங்க இங்க உங்க சிந்தனையை சிதற விடாதீங்க. ஏன்னு சொன்னால் சத்ரு எப்படியாவது அந்த வார்த்தையை வெளியே போட்டுருணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 5:20 நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்பதாக நல்லா தெளிவாக கேளுங்க. இந்த சத்தியத்தை நீங்க தியானிக்கும் பொழுது இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் மிக 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 பிரயோஜனமா இருக்கும். இந்த சத்தியத்தோட தலைப்பு, இந்த மெசேஜோட தலைப்பு எப்படி தெரியுமா வச்சிருக்கிற, அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கலாம். Thank you Lord. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? யாருக்காக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதி. We are the ambassador for Christ. என் தேவ ஜனமே, இந்த அம்பாசிடர் எடுக்கும் பொழுதே ஒரு சத்தியம் எனக்கு ஞாபகம் வருது. அது நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டிக்ஷனரியில கூட நீங்க போய் பாருங்க. இந்த அம்பாசிடர் கிட்ட ஒரு சில காரியங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது. வாட் இஸ் அம்பாசிடர் அப்படின்னு ஆவியானவர் கேட்கும் பொழுது ஆவியானவர் ஒரு சில காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அம்பாசிடர் ஷுட் பி a representative of the state. ஒரு ஸ்டேட்டை குறிச்சோ இல்லை ஒரு கண்ட்ரியை குறிச்சோ he should be a representative. நல்லா கவனிங்க. அவர் தான் அந்த தேசத்து குறித்து ஒரு பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனா இருப்பார். வேற தேசத்துல இப்போ ஐ எம் இந்தியன், நான் அமெரிக்காவுக்கு போறேன். நான் அந்த அமெரிக்கால நான் ஒரு இந்தியன் அம்பாசிடர் அங்கே போகும்பொழுது they won't see India or Indian people. என்னத்தான் பார்ப்பாங்க, நான் என்ன பண்றேனோ என்ன பேசணும் அதை வச்சு தான் இந்தியாவையே ஒரு கணக்கு போடுவாங்க. இந்தியா ஜனங்களுடைய கேரக்டர், இந்தியா பீப்புள் இப்படிதான் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. பிகாஸ் ஐ எம் a representative. நல்லா கவனி, நான் அதை வெளிப்படுத்தி காட்டுறேன். என் இந்தியா தேசம் இப்படி, என் ஜனம் இப்படின்னு நம்மளுடைய பேச்சு மூலியமா, சுபாவத்து மூலியமா. அம்பாசிடர் நல்லா கவனி, இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது. அம்பாசிடரோட வேலையை என்ன தெரியுமா? அந்த தேசத்தை குறித்து ஒப்பீனியன் மட்டும்தான் சொல்லணும், அவனுடைய ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அவனை மறைச்சு, அவனுடைய ஆசையா, அவனுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறைச்சு, இந்த அம்பாசிடரோட வேலை என்ன தெரியுமா? தேசத்தை குறித்து சொல்லணும்,
தேசத்தை குறித்து அவர் தேசங்களை குறித்து ஒரு ஒப்பீனியனை சொல்லணும். நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கும் அப்ளிகபிள். நல்லா கவனிங்க, நம்ம ஆசைகள் நம்மளுடைய எல்லா காரியங்களும் அடக்கி தேவன் பரலோகத்திலிருந்து என்ன சொல்றாரோ அதை அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் இஸ் ட்ரூ அம்பாசிடர். நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்துவது இல்ல, நோ நெவர். இன்னொன்னு இருக்கு, நல்லா கவனிங்க, அந்த அம்பாசிடருடைய மொத்த தேவையும் அந்த தேசம் பார்த்துக்கும். எந்த தேசம் அனுப்புறோம் அந்த அம்பாசிடரை அந்த தேசம் பார்த்துக்கும். அன்பு தேவச்சனங்களே, அம்பாசிடருக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? உண்மையா அப்பாவோட முகத்தை பார்க்கறது மட்டும்தான். ஹலோ, என் கூட இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியான உங்களோட கூட பேச ஆரம்பிப்பாரு. இப்போ இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். இந்த வார்த்தை இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கும். கவனிங்க, அந்த அம்பாசிடர் இந்த உலகத்துல இருக்கிற நாம தான் கிறிஸ்துவின் அம்பாசிடரா. when we reveal ourselves to this world, உலகம் ஜனங்க நம்மை பார்க்க கூடாது, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தான் பார்க்கணும். ஆமென் சொல்லலாமா? என் அன்பு தேவச்சனங்களே, ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போறோம். அதான் இப்ப வாசித்த அந்த வசனத்துல அதிகாரத்தில் நீங்க வீட்டுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குறைந்த 5ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கணும். இப்போ இல்ல, வீட்டுல வாசிங்க. ஏன்னா டைம்ல வர ரொம்ப ஷார்ட்டா நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். 17 to 20 மட்டும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல ஒரு வசனம் மாத்திரம் சொல்லுது, இட் இஸ் அபவுட் a reconciliation. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். 17 வாசிங்க பார்க்கலாம். 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்து வாசித்து பாருங்க. இங்கிலீஷ்ல ஒரு வசனம், அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு மனுஷனும் இஸ் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க, ஊழியக்காரங்க மட்டும் இல்ல. அந்த கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வாசிக்க போறேன், நான் வாசிக்கிறேன். கவனிங்க, அந்த வாசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, ஒவ்வொரு அம்பாசிடரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஜனங்க கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்ன? வாட் இஸ் இட்? என்ன அது? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிறரை எப்படி கிறிஸ்து இயேசு அவரையே ஒப்பு கொடுத்து பிதாவிடத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்து பரிசுத்தம் ஆகுங்க, பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி அவரையே ஒப்பு கொடுத்து அவர் வெளிப்படுத்தினாரோ, அப்படி நாம் ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்தணும்னு ஜனங்களை சொல்லி அவங்களை இந்த பக்கம் இழுக்கணுங்க. That is ambassador. What Christ revealed himself, அதே போலதான் நம்மளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல புது சிருஷ்டியா, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டி. எப்படி புது சிருஷ்டி? வாசிங்க அப்படியே. பழையனவைகள் பொழிந்து எல்லாம் புதிதாயினே. அன்பு தேவச்சனங்களே, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே என்னை இன்னும் புதிய சிருஷ்டியா மாட்டுங்க. எந்த விஷயத்துல நான் குறையா இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் உண்மை வெளிப்படுத்தாம இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் இன்னும் ட்ரூ அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் தான் வாழாம இருக்கிறேன். டீச் மீ லார்ட். இந்த ஒரு கூக்குரல் சத்தம் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசிகளுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கூக்குரல் சத்தத்தை கேட்டு அப்படியே உங்களை உருவாக்குவாரு. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வசனத்துல சொல்லுது 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது. இவையெல்லாம் தேவனால் உண்டாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹலோ, நல்லா கவனிங்க, மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் something is doing in your heart. உங்க இதயத்துக்குள்ள ஏதோ ஒன்னு செய்யணும்னு விரும்புறாரு. We are not an ordinary person in this world. நம்ம சாதாரணமான ஜனங்கள் இல்லை இந்த உலகத்துல, நம்ம அசாதாரணமான ஜனங்கள். நல்லா கவனிங்க அன்பு பிரியமான தேவ ஜனமே, நம்ம அசாதாரணமான ஜனங்கள். நாங்க சாதாரணமானவர்கள், நம்ம பரலோகத்து ஜனங்கள். பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இந்த இடத்துக்கு we are the ambassadors.
எப்படி நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. பட் ஒன் திங் ஐம் டெல்லிங் யூ, உங்களை மறைச்சி அவரை வெளிப்படுத்துறது தான் அம்பாசிடர். சிம்பிளா உங்களை மறைச்சி அவர் வெளிப்படுத்து. அதான் ஒரு வசனம், அழகா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குறையணும், அவர் பெருகணும். யார் சொன்ன வார்த்தை? யோவான் ஸ்நானகன் ஒரு இடத்துல பேசும்பொழுது இந்த வார்த்தை சொல்றாரு, நான் குறையணும், அவர் பெருகணும். நம்மளை குறைச்சு அவரை வெளிப்படுத்துறது தான் ட்ரூ அம்பாசிடர். உங்களோட ஒப்பீனியன் ஸ்டாப் பண்ணுங்க, என்ன தேவன் சொல்றாரு அதை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. We are the stranger in this world. Sometimes நம்ம சொல்றது கூட ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க, நண்பர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. Don't worry, because we are a stranger. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு அம்பாசிடரா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு முன்பதாக நல்லா கவனிங்க. அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஒரு ஊருக்கு நம்ம போகும்பொழுது அந்த ஊர் ஜனம் நம்மள ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பார்க்கும். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஃபாரினர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எல்லாரும் எப்படி பார்க்குவாங்க? சாதாரணமான ஒரு ஜனம் பார்க்க மாட்டாங்க. வித்தியாசமா, என்னடா இது ஃபாரினர், அவங்கள பார்க்கறோட பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம வாழும் போது நம்மள உலகம் ஏத்துக்கலன்னா டோன்ட் வரி. உங்க வார்த்தை, உங்க மெசேஜ், உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லாம கிறிஸ்துவின் ஒப்பீனியன் நீங்க சொல்லும் போது ஏத்துக்கலன்னா டோன்ட் வரி, because we are the strangers on this world, on this earth. Hallelujah. என் தேவச்சனம் நல்லா கவனிங்க. சாதாரணமான காரியம் இல்ல. ஒரு அம்பாசிடரா, கிறிஸ்துவின் அம்பாசிடரா நம்ம இருக்கணும்னா, ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னாரு. ஒரு முறை இதே போல ஒரு அம்பாசிடரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி தேசத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களுக்கு சொல்லணும், இன்னொரு தேசத்துக்கு சொல்லணும்னு சொல்லி 2 அம்பாசிடர் அந்த இதுக்கு செலக்ட் பண்ணாங்களாம். யாரை செலக்ட் பண்ணணும்னு தெரியாம பிரசிடென்ட் முழிச்சுட்டே இருந்தார். அந்த ஊர் பிரசிடென்ட் ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு தாட் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த அம்பாசிடரை எப்படி அது ரைட்டான அம்பாசிடர் நான் செலக்ட் பண்ணணும்னு என்ன பண்றதுன்னு தெரியாம நாள் போக 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 அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு நாள் வந்தது, இவங்க 2 பேர்ல யார் பர்ஃபெக்டான பர்சன், பர்ஃபெக்டான அம்பாசிடர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து. என்ன நாள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ஒரு வேதனையான சூழ்நிலை. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த செலக்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அமர்ந்து கொண்டிருந்தாராம். அமர்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பிரசிடென்ட்டும் போயிருக்காரு. அந்த பிரசிடென்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு வயசான தாயார் உள்ள நுழைஞ்சு வந்தாங்களாம். ஆடிட்டு அப்படியே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே தடமாடிட்டு வந்தாங்களாம். ஆனா இந்த செலக்ட் ஆன அம்பாசிடருக்காக செலக்ட் ஆன அந்த பர்சன் என்ன பண்ணாராம், அந்த வயசான தாயார் பக்கத்துல வந்து நின்று பார்த்துட்டு இவர் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாராம். கண்டுக்காத மாதிரி, அவர் பார்க்காத மாதிரி, அந்த தாயாரா இவர் பார்க்காத மாதிரி அப்படியே படிச்சு ஆரம்பிச்சாராம். இன்னும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டாராம். இத அந்த ஊர் பிரசிடென்ட் கவனிச்சுட்டே இருந்தார். என் அன்பு தேவச்சனங்களே, இந்த சிம்பிள் காரியத்தை பார்த்த இந்த பிரசிடென்ட் நேரா போனாரா, போய் அந்த வயசான தாயாரை கூட்டு வந்து ஒரு சேர்ல அமர வச்சாராம். அவர் அமர்ந்த அந்த சேர்ல அமர வச்சாராம். நல்லா கவனிங்க என் பிரியமான தேவச்சனங்க, இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் இவனுடைய மொத்தம் கெரியரே மாத்திருச்சு. யாரு? இந்த அம்பாசிடருக்குன்னு செலக்ட் ஆன இந்த மனுஷனோட கெரியரே மாத்திட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. அன்பு பிரியமுள்ள தேவச்சனங்களே, சிம்பிள் மர்சிஃபுல் கேரக்டர், இரக்கம் இல்லாத ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் அந்த இடத்துல அவனுடைய முழு கெரியரே மாத்திடுச்சு. ஆமென். அன்பு பிரியமுள்ள தேவச்சனங்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். சின்ன நீ ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற மொத்த அழுக்கையும் ஊற்றிட்டு, அப்பா உங்க சமூகத்துல வந்து நிக்கிற என்னை சுத்திகரிக்கின்ற இந்த எதிர்பார்ப்போட இந்த வார்த்தை கேட்கும் போது அது உங்களை ஆசீர்வதிக்கும். ரியலி சத்தியமா சொல்றது உங்களை பிளஸ் பண்ணும். அம்பாசிடர் அந்த வேலையை விட்டு போயாச்சு. யாருக்கு தெரியுமா இந்த அம்பாசிடர் வேலை கிடைச்சிச்சு? ட்ரூ மர்சிஃபுல் பர்சன். அவன் இன்னொரு ஆளு அவ்வளவு ஒரு இரக்கத்தோட அவன் இடத்த எடுத்துன்னு வந்து அங்க கொடுத்தான். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க அன்பு பிரியமுள்ள தேவச்சனங்களை, இப்பேற்பட்ட காரியத்தை நீ ஏன் அப்படி பண்ணாரு அந்த பிரசிடென்ட்? இந்த கேரக்டர் வச்சு அம்பாசிடரை செலக்ட் பண்ணனா, அந்த தேசத்தை குறித்து அவன் வெளிப்படுத்தும் போது ஜனங்க யாரும் இவனை ஒரு மாதிரி பார்த்துடக்கூடாது, அற்பமா பார்த்துடக்கூடாது. என் தேசம்
தேசம் இரக்கமுள்ள தேசம், என் தேசம் அன்பு நிறைந்த தேசம், என் தேசம் பிறரை ஆசீர்வதிக்கும், என் தேசம் பிறரை கைப்பிடிச்சு தூக்கி விடும். இந்த சின்ன ஒரு கேரக்டர் அவனுடைய தேசத்தையே வெளிப்படுத்தி காட்டுது. நல்லா கவனிங்க, we are the Christ ambassador. சின்ன ஒரு பேச்சு கூட கிறிஸ்துவை எப்படி உலகம் பார்க்குதுன்றது தீர்மானிக்கிறது உங்களோட வார்த்தையில, உங்களோட கேரக்டர்ல, உங்களோட ஆக்ஷன்ல. ஹல்லேலூயா. My dear Christ ambassador, கிறிஸ்துவின் சானாதிபதியே, where are we? Don't worry, we are the stranger. கவலைப்படாதீங்க, நம்ம சுத்தி இருக்கிற நம்ம வார்த்தை கேட்க மாட்டாங்க. Don't worry. நான் ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம், பரலோகம் என்ன சொல்லுதோ அதை செய்ய ஆயத்தமா இருங்க. ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபிஷியன்ஸ் 6th chapter 19th verse வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தில் ஆவியானவர் எனக்கு சொல்லினது உங்க மத்தியில வாசிக்க விரும்புறேன். வாசிங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற, சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். எதுக்காக? சுவிசேஷத்துக்காக சங்கிலியில கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி. ஹலோ, நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். ஒவ்வொரு என்னுடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன், உங்களை சங்கிலி போல கட்டி இருந்தாலும் don't worry, you are a Christ ambassador. brother, என் சூழ்நிலை என்ன கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியல brother, don't worry. ஒரு நேரம் வரும், அந்த சங்கிலியை உடைக்கிற நேரம் வரும். ஹலோ, உங்க இருதயத்தை கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்காரு. பிரச்சனை மத்தியில, போராட்டத்து மத்தியில, வேதனைகள் வந்து நெருக்கும் பொழுது தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யற எண்ணம் குறையுதா இல்ல அதிகமாகுதுன்ற அவரு கவனித்தே இருக்காரு. டோன்ட் வரி. ஆனா இந்த சிறையில கூட அமர்ந்து கொண்டு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து அந்த சுவிசேஷத்துக்காக, வாசிங்கம்மா, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படி வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. எனக்காக ஜெபிங்க. இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து, இந்த சுபாவம் உங்க வாழ்க்கையில இருந்து வெளிப்படும் பொழுது அது கிறிஸ்துவை பேசும். நீங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட் வில் ரிவீல் கிரைஸ்ட். அந்த merciful act கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். Hallelujah. We are the Christ ambassador. Don't worry. ஆனா இன்னைக்கு கடைசி நாட்கள்ல ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவ சமுதாயம் இழந்திருக்குது. What did Christian lost? அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள ரொம்ப ஷேக் பண்ணின ஒரு வார்த்தை, கிறிஸ்துவம் ஒன்றை தொலைத்து இருக்கிறது. What is it? Christianity has lost something. அன்பு தேவச்சனங்களே, my dear ambassador for Christ, let me tell you today, இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆவியானவர்ட்ட முழுவதுமா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கிட்டையும் சொல்றேன், we are the ambassador. சின்ன ஒரு ஆக்ஷனை நீங்க யாரை சார்ந்தவர்கள் என்று வெளிப்படுத்தி காட்டும். கரங்களை மேல உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து நம்ம சொல்ல ஒரு வார்த்தை, அப்பா, I am your ambassador. I am your ambassador. நான் உங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன் இருக்கணும், இன்னும் மாறணும். கண்களை மூடி அப்பா சமூகத்துல அப்பா கிட்ட கேட்க போறோம். Thank you daddy, thank you Lord, thank you. கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்வியோடு இந்த ஆராதனையை, இந்த வார்த்தையை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவம் ஒன்றை தொலைத்திருக்கிறது. What is it? எதை தொலைச்சிருக்கு கிறிஸ்துவம்? எதை தொலைச்சிருக்கிறது? அது வரப்போற இந்த சண்டே நம்ம அதை தியானிக்க போகிறோம். Christianity has lost a big thing in their life.
ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போட அப்பாவோட சமூகத்தில் நின்று அப்பாவை பார்த்து கேட்க போறோம், டாடி என்னை முழுவதும் அவங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் உம்மை வெளிப்படுத்தாம, என்ன உம்முடைய ஸ்தானாதிபதியை என்னை தெரிந்து கொண்டும் உம்முடைய காரியங்களை நான் செய்யாம, உம்மை வெளிப்படுத்தாம, என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய பேச்சில், என்னுடைய பழக்க வழக்கத்தில் உம்மை வெளிப்படுத்தாம இருந்திருக்கிற என்ன மன்னிங்க. I am your ambassador. அந்த காரியத்தை, அந்த அம்பாசிடரோட கேரக்டர் நான் வெளிப்படுத்தல. நான் எப்படியா இருக்கணும் அப்ப நீங்க நினைச்சீங்களா அப்படி நான் இல்லாம இருந்திருக்கிறேன். கண்களை மூடி வாய்களை திறந்து அப்போட சமூகத்துல முழுவதுமா ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஃபாதர் நான் புது சிருஷ்டியா என்ன படைச்சிங்களே அப்பா, என்ன புது சிருஷ்டியா படைச்சிங்களே, அதை மறந்து விட்டு மீண்டும் 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 உமக்கு பிடிக்காத செயல்களை செய்து உம்மை வெளிப்படுத்தாம, அம்பாசிடர் என்ற காரியத்தை மறந்து நான் வாழுகிறேன். எத்தனை இடத்துல நம்மளுடைய சபைகள்ல, நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுடைய சிந்தனைகளை தான் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருப்போம். ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே நம்ம வெளிப்படுத்திடுவோம் வார்த்தையில. என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு ஊழியர்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்றேன், என்ன நடந்தாலும் நம்மளோட ஒப்பீனியன் அங்க வெளிப்படும் கூடாது. பரலோகத்திலிருந்து அவர் என்ன நினைக்கிறார், லார்ட் என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்த எனக்கு கிருபை. இதுதான் the true ambassador character. Hallelujah. நான் குறையணும், அவர் பெருகணும். மாத்துராலாசி ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து பாட போறீங்க. ஒரே ஒரு வரியை பாடி நான் இந்த ஆராதனை முடிக்க போகிறேன். தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே. சொல்லுங்க அப்பா பார்த்து, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அந்த கிரைஸ்ட் அம்பாசிடர் வாழ முடியாத அளவுக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பலவீனம், உங்கள் குறைகள் அவருடைய சமூகத்தில் வார்த்தை சொல்லுங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த இந்த கிரைஸ்ட் ஃபார் அம்பாசிடர் எண்ணெய் எனக்குள்ளது ஒரு பரிமள தைலம் முகழ்ந்து நீங்க மகிழணும். The fragrance என் மேல வீசுகிற அந்த நறுமணம்
அது கிறிஸ்துவின் நறுமணம். உலகத்துக்குள்ள போகும் பொழுது அது கிறிஸ்து தான் வெளிப்படுவார். அந்த நறுமணம் எப்படி இருக்கணும்னு லேவியர் புத்தகத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, you are my fragrance. தகப்பனே, உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தானாதிபதி நாங்கள் மாறணும். நாங்கள் இன்னும் மாறணும், இன்னும் மாறணும், இன்னும் மாறணும். கேளுங்க, ஒவ்வொரு ஊழியர்களும் கேளுங்க, பார்த்து ஒவ்வொரு விசுவாசிகளும் கேளுங்க, என் நண்பர்கள் கேளுங்க. அப்பா, even more and more Lord, உம்மை போல மாற்று. Thank you, thank you. இந்த வார்த்தையை என் ஜனங்களுக்குள்ள இன்னும் கிரியை செய்ய, பேசுங்க, இறைப்படுங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா துதி, கன, மகிமை, புகழும் புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் அன்பு பிரியமான தெய்வ ஜனங்களே, என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டு, என்னோடு கூட சேர்ந்து வார்த்தை கேட்டுக்கொண்டு இருந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் மேல் மேலா உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்ற வார்த்தையை இன்னும் தியானிக்க வேணும்னா இந்த ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் இருக்கும். இந்த கிறிஸ்துவ ஸ்தானாதிபதி என்ற ஃபேஸ்புக்கில் இருக்கும். கேளுங்க, பிளஸ் ஆகுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஆசீர்வாதமாக இருங்க பிறருக்கு. இந்த கமிங் சண்டே 11 o'clock இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா டைம், 11 o'clock மலேசியாவில் 1:30 அந்த டைமிங்கில் லைவ்ல வரப்போகிறோம். வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.